சந்தப்பட்டால் நீங்கள் 1-2 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட நீங்கள் சமாதானமாக பேச முயற்சி பண்ணுங்கள். அப்பொழுது நிச்சயமாக, ஏன்னா சமாதானம் உடனே சண்டை, உடனே பிரச்சனை, உடனே பிரிவினை. இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே ஏன் சமாதானம் குறைவுனா, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு விட்டு கொடுத்து வாழ்கிறதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக வாழ்கிறதில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கரிசனையாக பேசுகிறதில்ல. ஒரு நீயா நானா என்ற அளவுக்கு இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள். ரீபா சந்தி ரியா கதரா. நன்றிப்பா. கண்டிப்பாக சமாதானம் பற்றி தான் தேவன். கண்டிப்பாக சிஸ்டர், சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். அதனால் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற கிரிகைகளை இயேசுவின் நாமத்தினாலே, கணவன் மனைவிக்குள்ளே வருகிற கருத்து வேறுபாடுகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி ஜெபிக்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டி ஜெபிக்கிறேன். அவைகள் குடும்பத்தை விட்டு அகன்று போகட்டும். பிரிவினையை உருவாக்குகிற கிரியைகள் முற்றிலுமாய் அகன்று போ என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ரிபா சந்து ரியாங்கதரா என்னோட பேசினார். நீங்களும் அதே பேசுகிறீங்க பாஸ்டர். ஆமென். இதுதாங்க ஆவியானவர். எவ்வளோ ஒரு சாட்சி பாருங்களேன். ஆண்டவர் அவங்களோட பேசியிருக்கிறார். இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறவங்களாம் ஏமாத்துறாங்க, இல்லை காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறாங்க. இட்ஸ் லைவ். உங்களுக்காக சாட்சி நேரடியாக கத்தர் கொடுத்தீங்க. இப்படி நீங்கள் பேசும்போது, ரிப்ளை பண்ணும்போது, இந்த ஊழியங்களை செய்கிற எங்களுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கிறது. ஏன்னா நாங்கள் யாரையும் ஏமாற்றுவது கிடையாது, யாரையும் வஞ்சிப்பது கிடையாது. யாரும் நலமாக இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் ஊழியர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி சாட்சிகளை சொல்லும்போது நீங்களும் அதே பேசுகிறீங்க பாஸ்டர். ஆமேன். கர்த்தர் அப்படியே பேசுவாருங்க. உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதே தான். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருப்பார். அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் எங்கள் மூலியமாக பேசுவார். பேசும்போது உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் அனல் மூட்டப்படும். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, விடாய்த்து போயிருப்பீங்க, வேதனையோடு இருப்பீங்க. அந்த வேதனைக்குள்ளார ஒரு நெருப்பை பற்ற வச்ச மாதிரி இருக்கும். இந்த வேதனை முற்றிலுமாக உங்களை விட்டு அகன்று நீங்கள் மீண்டும் எழும்பி கட்டப்படுவீர்கள். அதுதாங்க நம்ம ஊழியம். அதை தான் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சாட்சிகளை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். ஊழியர்கள் மூலியமாய் கர்த்தர் பேசும்போது அதை வெளிப்படையாய் பேசுங்க. அதை எல்லாரும் அறிகிறபடி. தாவீது தான் சொல்லுவார், தன்னுடைய பொருத்தனைகளை எல்லா கண்களுக்கு முன்பாக செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். என்னோடு பேசினார், நீங்களும் அதே பேசுனீங்க பாஸ்டர். என்னோட ப்ரெசன்ஸில் சமாதானம் செய்வேன். தேவன் வாக்கு பண்ணினார். கண்டிப்பாய் தேவன் பண்ணின வாக்கை கர்த்தர் நிறைவேற்றுவார். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை மறவாமல் நினைப்பவரே. எஸ், தேவன் பண்ணின வாக்கு தத்தத்தை மறவாமல் நினைத்து நமக்கு உதவி செய்கிற தேவன். நீ போ, ஹாஸ்பிட்டலில் இருந்து சமாதானமாய் வருவாய் என்று ஃபேமிலி ப்ரேயரில் பேசினார். அதே வார்த்தையை கர்த்தர் என்று பேசினார். ஆமென். தேவன் ஜீவிக்கிறவர். வேதம் சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் உரையாத தேவன். அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் பிளஸ்ஸி வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சமாதானம், சந்தோஷம், எல்லா தேவைகள், பொருளாதார தேவைகள் கர்த்தருக்கு நீங்கள் சாட்சி கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் அப்பரிவிதமாய் ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதே போல் ஒருவேளை கர்த்தர் உங்களோடு பேசுவாரே ஆனால் நமது ஊழியத்துக்கு ஒரு காணிக்கையை அனுப்பி வைங்க. அது இன்னும் எங்களை ஊழியத்தில் பலப்படுத்தவும் உற்சாகப்படுத்தவும் எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நன்றிப்பா. ரபசந்து ரியாங்கா தராப்பா. நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நிறைய ஆவிக்குரிய காரியங்களை உங்களோடு பேச போகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மன்னாவை பெற்று எப்படி வனாந்திரமான சூழ்நிலைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனார்களோ அதே பிரகாரமாய் நீங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு, இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு, சமாதான குறைவுகளை மேற்கொண்டு
ஓடுகிறவர்களா இருப்ப சந்தூரியங்